ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூட டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். மே மாசம் தரிசனம் போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேபி இந்த நாட்கள்ல நீங்க தர்ஷன் போறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லியும் கீழ்த்திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டோக்கன் வாங்கணும் அப்படின்னா நீங்க நைட்டு 12 மணி 1 மணி அந்த மாதிரி ரீச் ஆகுனீங்க அப்படின்னா 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி சேம் டேயோட ஸ்லாட்டும் அடுத்த நாளோட ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் கொடுக்குறாங்க. வீக்கெண்ட்ஸ்ல கொஞ்சம் க்ரௌட் இருக்கு. வீக் டேஸ்ல வரதுக்கு பிளான் பண்ணுங்க. ஸோ அப்போ வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு டோக்கன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்து அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட் தான் காலையில போறவங்களுக்கும் கிடைக்குது. எஸ்எஸ்டியோட அப்டேட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தரிசன டிக்கெட்டுமே ஓபன் பண்ணி கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. வர்ச்சுவல் சேவால மட்டும் ஒரு சில நாட்களுக்கு அவைலபிள் இருந்துச்சு. நீங்க ஜூலை மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட் எல்லாமே டிடிடி அஃபிஷியலா ஓபன் பண்ணிட்டாங்க. வர்ச்சுவல் சேவால மட்டும் டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. புக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வேற சான்சஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட புக்கிங் ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஜூன் மாதத்தோட தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு 29ஆம் தேதி, அடுத்த மாதம் மே 1ஆம் தேதி மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை. எப்போ ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு பஸ் டிக்கெட்டோட சேர்த்து வரும். ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான தகவலையும் பார்க்கலாம். ஆந்திர பிரதேச மாநில சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளில் திருமலைக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக ஏபிஆர்டிசி பேருந்துகளில் நாளொன்றுக்கு 1000 தெய்வ தரிசன டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்களில் திருமலை செல்லும் பயணிகளுக்கு இந்த பொன்னான வாய்ப்பை திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் வழங்கியுள்ளனர். ஏபிஎஸ்ஆர்டிசி பேருந்துகளில் திருப்பதி செல்லும் பயணிகள் ரூபாய் 300 கூடுதலாக செலுத்தி பேருந்து விரைவு தரிசன டிக்கெட் பெறலாம். அதாவது 300 தரிசன டிக்கெட்டுகளை பெறலாம். இந்த விரைவு தரிசனம் தினமும் காலையில 11 மணி அப்படின்றது தினமும் 1 மணிக்கும் 4 மணிக்கான ஸ்லாட் தான் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. 11 மணிக்கான ஸ்லாட் வந்து இல்லை. ஆர்டிசி மேற்பார்வையாளர்கள் திருமலை பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு விரைவான தரிசனத்திற்கு உதவுவார்கள். எனவே திருப்பதி செல்லும் பயணிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முதலில் ஆர்டிசி பஸ்களில் எக்ஸ்பிரஸ் தரிசன டிக்கெட்டுகள் பெற வேண்டும். அதாவது எக்ஸ்பிரஸ் பஸ்ல தான் உங்களுக்கு இந்த தர்ஷன் டிக்கெட் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. திருப்பதிக்கு ஏபிஎஸ்ஆர்டிசியில் தினசரி 650 பேருந்துகள் இயக்குகிறது. ஒவ்வொரு டெம்போவிலிருந்தும் திருப்பதிக்கு பேருந்து வசதி உள்ளது. பெங்களூர், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், பாண்டிச்சேரி, ஹைதராபாத் போன்ற நகரங்களிலிருந்தும் வரும் பயணிகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் மிகவும் வசதியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வேலூர்ல இருந்து இல்லை. ஸோ நீங்க வந்து சென்னையில இருந்து போற பஸ்ஸஸ் வேணா மேபி ஸ்டாப் இருக்கலாமா இருக்கும். சென்னை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாட்டுல இருந்து அடுத்தது ஒசூர், அடுத்தது கள்ளக்குறிச்சி. இந்த 3 பஸ்லையுமே தர்ஷன் டிக்கெட் அட்டாச் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்து பாண்டிச்சேரியுமே இருக்கு. இதை தவிர ஆந்திராலேருந்து போகக்கூடிய நிறைய இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து ஒரு 15 பிளேஸ்க்கு மேல இருந்து போற பஸ்லயுமே டிக்கெட் வந்து இருக்கு. அதை ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் சம்மந்தப்பட்ட ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கலாங்க. வர்ற 3ஆம் தேதி, மே மாசம் 3ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் திருமலை ஸ்ரீவாரி கோயில்ல வந்து பாஷ்யகர உற்சவம் அப்படின்றது திருமலையில வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடா ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரூமலா ஸ்ரீவாரி கோவிலில் பாஷ்யகரா உற்சவம் மே 3ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறது. இவ்விழாவில் 19 நாட்களுக்கு 2 பிரசாதங்களும் வழங்கப்படும். ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த வைசாக் மாத ஆருத்ரா நட்சத்திரத்தை முன்னிட்டு மே 12ஆம் தேதி பாஷ்யகர்லா சாத்துமோரா நடைபெறுகிறது. ஸ்ரீ பாஷ்யகரிய சாத்துமோராதையொட்டி மாலை சகஸ்கர தீபலங்கார சேவைக்கு பிறகு ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஒரு திருச்சியிலும் ஸ்ரீ பாஷ்யகரியர் மற்றொரு திருச்சியிலும் கோயில் மாட வீதிகளில் வீதியுலா நடைபெறும். அதன் பிறகு கோயிலின் விமான பிரகாரத்தை சுற்றி வலம் வருகின்றனர். இரவு 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் பாடகர்கள் முன்னிலையில் சாத்துமோரா நிகழ்ச்சி நடத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்பாடு சிறப்பு ஆபரணங்களுடன் மேற்கொள்ளப்படுகிறது. ஜீர சுவாமிகள், ஏகங்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கு பெறுவதாகவும் டிடிடி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ். தெலுங்குல கொடுத்துருக்கதை நம்ம அப்படியே வந்து தமிழில் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த டைமில் போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் சகஸ்கர தீபலங்கார சேவாவுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
மலையப்ப சுவாமிகள் நீங்க வந்து தரிசனம் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, மே மாசத்துல திருமலையில நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள், என்னென்ன நாட்கள்ல என்னென்ன விழாக்கள் நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து மே 3ஆம் தேதி பாஷ்யகர் உற்சவம் நடக்குது. மே 4ஆம் தேதி சர்வ ஏகாதசி. மே 10ஆம் தேதி அக்ஷய திருதியா. அதுக்கு அடுத்தது மே 12ஆம் தேதி ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி. மே 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீ பத்மாவதி பிரணயோற்சவம் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மே 22ஆம் தேதி நிரிஷிமா ஜெயந்தி. அதே மாதிரி தரிகொண்ட வெம்பமாம்பா ஜெயந்தியும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மே 23ஆம் தேதி ஸ்ரீ அன்னமாச்சாரியா ஜெயந்தியும் குமார ஜெயந்தியும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மே மாசத்துல திருமலையில நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 86,241 பேர். அதே மாதிரி நேரடி சர்வ தரிசனத்துல 5 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் ஆகலாம். தரிசனத்துக்கு நேரடி தரிசனம் நார்மலா தான் இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 3ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். கிரௌட் அப்படின்றது இனி உங்களுக்கு செவ்வாய் புதன்ல ஆவரேஜா தான் இருக்கும். வியாழக்கிழமையில நேத்திர தரிசனத்துக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். மற்றபடி உங்களுக்கு வீக் டேஸ்ல வீக்கெண்டை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜாக தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா சிஆர் ஆஃபீஸில் போயிட்டு டைரெக்டாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் போகிற டைமில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் அவைலபிள் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.